மீனம் என்பது ஒரு கடல் ராசி. அதனுடைய ஆழமும் அதிகம், அதனுடைய அமைதியும் அதிகம், அதனுடைய நிதானமும் அதிகம். ஆக அதிகமாக கோபப்பட மாட்டாங்க, அதிகமாக வேகப்பட மாட்டாங்க. கொஞ்சம் கோபம் இருந்தாலும் கோபம் வராதுன்னு இல்லை, கோபம் கடுமையாக வரும். அதை அடக்கிக்கிற குணம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நம்மனால ஒன்றும் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இறைவனே கை கொடுத்து உதவுன மாதிரி ஒரு சூழல் அமையும் போது அது பார்ப்பவர்களுடைய கண்ணுக்கு, எதிரிகளுடைய கண்ணுக்கு, எதிரின்னு தானே இந்த இடத்துல சொல்லணும். கூடவே இருந்து ஒருத்தர் குளிப்பறிக்கிறாங்கன்னு சொன்னால் எதிரியா இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஆக மீனராசிக்காரர்களுக்கு கந்திஷ்டி பாதிப்பை ஏற்படுத்துவர்கள் வெளியில் இல்லை. இதை விட கொடுமை என்ன தெரியுங்களாங்க? ராசிக்கு 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி சந்திரபகவான் ராசி மேல உட்கார்ந்து இருந்ததுனால மீன ராசி சந்திரனுக்குரிய தாய் கிரகம்னு சொல்றான். அம்மா அடிக்கடி சம்பாதிக்கிற காசெல்லாம் அம்மாவுக்கு கொண்டே வைத்திய செலவுகள்ல செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை. 6க்கு அதிபதியான சூரியன் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியாக வருவதால் நல்லா இருந்த அப்பா திடீர்னு நோய் வாய்ப்படுறது. நிறைய காசுகள் அவருக்காக நாங்க இழந்துட்டோம். சம்பாதிக்கிற காசெல்லாம் வட்டிக்கு போகுது. வட்டிக்கு மேல வட்டி வாங்கி நான் நயா பைசா அனுபவிக்கல ஐயா, யாரோ வாங்கின கடனுக்கு நான் தண்டம் கட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல கண் திருஷ்டி சீரீஸ் பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல மீன ராசியில பிறந்தவங்களுக்கு கண் திருஷ்டி எதனால ஏற்படுது, அப்படி ஏற்பட்டா என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளாறாங்க, இதுல இருந்து நிவர்த்தி பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் அவர்கள் கிட்ட இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கண் திருஷ்டி பாதிப்புகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல நம்ம இருக்கோம். மீன ராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி எதனால ஏற்படும் சார்? மீனம் என்பது பொதுவாக காலச்சக்கரத்திற்கு 12வது ராசி. அயன சயன மோட்ச போக அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த ராசி நீர் தத்துவத்தினுடைய அடிப்படையில், பஞ்சபூத தத்துவங்கள்ல நீர் தத்துவ அடிப்படையில் கொண்ட ஒரு ராசி. அப்ப நீருங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக ஒரு கிணத்து தண்ணி மாதிரிலாம் கிடையாதுங்க, கடல் தண்ணி. மீனம் என்பது ஒரு கடல் ராசி. அதனுடைய ஆழமும் அதிகம், அதனுடைய அமைதியும் அதிகம், அதனுடைய நிதானமும் அதிகம். ஆக அதிகமாக கோபப்பட மாட்டாங்க, அதிகமாக வேகப்பட மாட்டாங்க. கொஞ்சம் கோபம் இருந்தாலும் கோபம் வராதுன்னு இல்லை, கோபம் கடுமையாக வரும். அதை அடக்கிக்கிற குணம் அதிகமாக இருக்கும். அதே போல் இவர்களுக்கு எதிராக யார் சூழ்ச்சி பண்ணாலும் சரி, நயவஞ்சகமாக கெடுத்தாலும் சரி, அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே அமைதியாக அந்த இடத்த விட்டு கடந்து போடுவதற்கு முயற்சிக்கக்கூடிய ஒரு தன்மை மீனராசிக்காரர்கள்ட்ட எப்பயுமே இருக்கும். அந்த மீனத்தினுடைய அந்த அமைதியும் ஆழமும் தான் இவங்களுடைய சக்திக்கான மூல காரணமே. ஒருத்தர் அதிகமாக பேசலை, அதிகமாக ரியாக்ட் பண்ணலை, மனசுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது சக்தியாக மாறுது இல்லையா? அந்த சக்தி தான் சில பேருடைய கண்ணில் உறுத்துது. எப்படிடா இவ்வளோ வலிமையாக அவர்களால் இருக்க முடியுது அப்படின்னு சிலருக்கு தோண வைக்குது. சில பேர் வீடு வாங்கியிருக்கலாம், சொத்து வாங்கியிருக்கலாம், வண்டி வாங்கியிருக்கலாம், ஏதோ ஒரு நல்ல உடை உடுத்தலாம். இதெல்லாம் பார்த்தா தானே கண் திருஷ்டி, ஐயோ உங்களுக்கு பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கைன்னு ஒருத்தருக்கு திருஷ்டியாக மாறுது, ஒருத்தருடைய குணாதிசயமே திருஷ்டியாக இன்னொருத்தருக்கு மாறுது, ஒருத்தருடைய இயல்பே இன்னொருத்தருக்கு திருஷ்டிப்படும் விதமாக நடக்குது, ஒருத்தர் நடந்துக்கிற பழக்கமே இன்னொருத்தருடைய திருஷ்டியை கொண்டுட்டு சேர்க்குது அப்படின்னு சொன்னால் அது மீனராசி. அந்த ராசிக்காரர்களுடைய அமைதி, சொல்லு, செயல், சித்தாந்தம் எல்லாமே கொஞ்சம் ஒரு குதர்க்கமாகவும், அதே நேரத்தில் அமைதியாகவும், அதே நேரத்தில் ஆழமாகவும். இந்த மீனம் என்ற கடல் ராசியில் மீனும் பிடிக்கலாம், முத்தும் எடுக்கலாம். அது எடுக்கிறவங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு, கிடைக்கக்கூடியவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்கு. ஆக அந்த அதிர்ஷ்டம்தான், இதற்குள் புதைந்திருக்கக்கூடிய ரகசியம்தான், அந்த கடல் என்னும் மனசுக்குள் இருக்கக்கூடிய ஆழம்தான் பிறருடைய திருஷ்டி பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய தன்மையாக மீனம் இருக்கு. அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய இயல்புனாலதான் உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படுதா சார்? அப்படி இவங்களுடைய இயல்பான குணங்கள் தான் என்ன? மீனராசிக்குரிய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான். குரு பகவான் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆன்மீகம், அன்பு, கருணை. அதே நேரத்தில் மீனராசிக்காரங்கள்ட்ட ஒரு தன்மை என்ன இருக்கு அப்படின்னா, ஈஸியா எல்லாரையும் நம்புவாங்க, உண்மையாக சிரிப்பாங்க. சிரிக்கிறதுல கூட போலி சிரிப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஒரு இடத்துல இருக்காங்கன்னா கலகலகலன்னு சிரிச்சிடுறது, ஈஸியாக எல்லோரையும் நம்புறது, எல்லோருக்கும் அதிகமாக மதிப்பு கொடுக்கறது. சில நேரங்களில் தன்னை தியாகம் பண்ணுறது. தியாகம் அப்படின்னா தனக்கான பொருள் அப்படின்னு இழுத்து பிடிக்க தெரியாது. அது பக்குவம் வரும் வரை மீனராசிக்காரர்கள் நிறைய இழந்ததுக்கப்புறம் தான் அந்த பக்குவமே இவங்கள்ட்ட ஒரு கட்டத்தில் வரும். அது பார்ப்பவர்கள் கண்ணுக்கு முந்தி போல இவங்க இல்லையே அப்படிங்கும் பொழுது, ஏதோ பெரிய பணத்தை சேர்த்துட்டாங்க, சொத்தை சேர்த்துட்டாங்க, புகழை தேடிட்டாங்க அப்படிங்கும்போது இன்னொருத்தருக்கு அந்த பொறாமையே மீனராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் என்பதே எதையுமே நிதானமாக பொறுமையாக காத்திருந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர்றது.
தனக்கான வெற்றி தாமதமாக கிடைத்தாலும் கூட அந்த வெற்றி கிடைக்கும் வரை தரமானதாக காத்திருந்து அந்த வெற்றியை அடைகிறது. அதுவரை யார்ட்டையும் உளர்றது கிடையாது, அதுவரை யார்ட்டையும் பேசுறது கிடையாது. 10 விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தனக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போக மோட்சஸ்தானமாக இருக்கிறதுனால இங்கே தானே இருந்தாங்க, நம்ம கூட தானே படித்தாங்க, நம்ம கூட தானே வாழ்ந்தாங்க, நம்ம கண்ணு முன்னாடி தானே வளர்ந்தாங்க அப்படின்னு ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சன பொழுதுல அவர்களை விட பன்மடங்கு வெற்றியை சில நேரங்களில் குவித்து காட்டணுங்கிற எண்ணங்களை கொண்டுட்டு வர்றது, அந்த எண்ணங்களை செயல்படுத்துறது, அந்த எண்ணங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு சூழல் உள்ள இடத்துல தேடி போய் அந்த வெற்றியை தக்க வைக்கிறது மீனத்தோட ஒரு குணம். ஆக வெற்றி என்பது மீனராசிக்காரர்கள் பெறப்போறேன்னு சொல்கிறத விட வெற்றியை பெற்றுட்டாங்க அப்படிங்கிறது 4 பேருக்கு தெரிய வரும்போது அது ஒருத்தருக்கு கண் திருஷ்டியாக மாறும். பார்ப்பதற்கு ஒரு சாஃப்டாக இருந்தாங்க, எதுக்கு எடுத்தாலும் கஷ்டம்னு சொல்லி அழுது புலம்புனாங்க, நம்மகிட்ட மனசு விட்டு பேசுனாங்க, நம்மகிட்ட தான் ஆலோசனை கேட்டாங்க, நம்ம சொல்கிற அட்வைஸை கடைபிடிச்சாங்க அப்படின்னு ஒருத்தர் நினைக்கும் போது திடீர்னு அந்த ஆலோசனை அட்வைஸ் இதெல்லாம் தப்பாக தெரியுது எனக்கு அப்படின்னு முடிவு எடுத்துட்டு தனக்கு என்ன தெரியுதோ அந்த பாதையில் போய் ஒருத்தர் வெற்றி ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் அது மீனராசி. அப்போ இவங்க எப்பயுமே ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் கேட்கணும், எப்பயுமே இறங்கி போகணும், எப்பயுமே ஆறுதல் தேடிக்கணும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இவருடைய வாழ்க்கை என்பது திருஷ்டியாக மாறாமல் வேற என்னவா மாறும். அந்த வாழ்க்கை முறை தான் எதிரிகளுடைய கண் பார்வைக்கு மீனராசிக்காரர்கள் படக்கூடிய சூழலாக அமைந்துவிடும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த அமைதியான வளர்ச்சியை பார்த்தே கண் திருஷ்டி வருது அப்படின்னா வளர்ச்சியை பிடிக்காதவங்க இவங்களை விட்டு விலகிடுவாங்களா சார்? ஆமாம், அமைதியான வளர்ச்சி மட்டும் இல்லாமல் நிதானமான வளர்ச்சி, சஸ்டைனான வளர்ச்சி, ஒரு உறுதியான வளர்ச்சி. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசி மேலே வந்து உட்கார்றாருல, அதனால தான் மீனராசி. 3 நட்சத்திரத்தில் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியில் ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் இவங்க பிறக்கிறாங்க. ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இவருடைய ராசிக்கு 5ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடத்துல சுகத்தில் போய் உச்சம்ங்கிற நிலையை பெறார். இவங்க மேலே பொறாமப்பட்டு திருஷ்டி பாதிப்புக்கு இவங்களை ஆட்படுத்தி இவங்களை ஒரு மாதிரி சூழ்சகமாக ஒருத்தர் பழகுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க விளக்க வேண்டியதில்லை, அவங்க தானாகவே விலகிடுவாங்க. ஆனால் அவங்க பல பேர் விலகி போனாலும் கூட குரு பகவானுடைய அருள் மீனராசிக்கு இருக்கிறதுனால ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரதிபலனை எதிர்பார்க்காம எனக்கு இது கொடுங்கன்னு கேட்காம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத சில தியாகங்களையும் கடமைன்னு நினைச்சு நிறைய உறவுகளை மீனராசிக்காரர்கள் சம்பாதித்து வைத்திருப்பாங்க. அந்த உறவுகள் அந்த சூழல்லாம் தக்க தருணத்தில் வந்து இவங்களை வந்து காப்பாற்றும். அப்போ விலகி போனவங்களுக்கு வைத்தறிச்ச கூடுதலாக அமையும். அப்போ ஏற்கனவே நம்மனால ஒன்றும் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இறைவனே கை கொடுத்து உதவுன மாதிரி ஒரு சூழல் அமையும் போது அது பார்ப்பவர்களுடைய கண்ணுக்கு, எதிரிகளுடைய கண்ணுக்கு, எதிரின்னு தானே இந்த இடத்துல சொல்லணும், கூடவே இருந்து ஒருத்தர் குளிப்பறிக்கிறாங்கன்னு சொன்னால் எதிரியா இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஆக மீனராசிக்காரர்களுக்கு கந்திஷ்டி பாதிப்பை ஏற்படுத்துவர்கள் வெளியில் இல்லை, கூடவே இருந்தவர்கள் தான். கூடவே இருந்து சந்தோஷமா புகழுவான், உங்களை மாதிரி முடியுமா, உங்களை மாதிரி கிடைக்குமா, உங்களை மாதிரி நடக்குமா, உங்களை மாதிரி நடக்க முடியுமா, உங்களை மாதிரி பேச முடியுமான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் திருஷ்டி பாதிப்பை அதிகமாக மீனராசிக்காரர்களுக்கு ஆட்படுத்துவாங்க. சொந்த உறவுகள் சொந்த இரத்த பந்தத்துக்காக ஒரு நாள் நாளைக்கு விசேஷம்னா நாளே போய் நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு மீனராசிக்காரர்கள் செய்தாலும் கூட இவங்களுடைய அந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நடை உடை பாவனை எல்லாம் சிம்பிளாக இருந்தாலும் கூட அவங்க கட்டினது 10,000 ரூபா புடவையாக இருந்தாங்க கூட தொட்டு பார்த்துட்டு எங்கே வாங்கினது கண்ணை போட்டதுக்கப்புறம் அன்னைக்கே நெக்லஸ் உடஞ்சி விழுகுமியா அப்படின்னு சொல்கிற மாதிரியான சூழலை மீனராசிக்காரர்கள் அடிக்கடி சந்திப்பது உண்டு. ஆக இவருடைய ராசிக்கு 4 சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசி மேலே வந்து நீசம் போகிறதுனால சில நேரங்களில் மீனராசிக்காரர்கள் நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன்னு ஷேர் பண்ணுறாங்கல்ல, அதுவே இவர்களுக்கு திருஷ்டியாக மாறி இவர்கள் எந்த காரியத்தை திட்டமிட்டாங்களோ அந்த காரியத்தை செய்யவே முடியாத சூழல் கூட உருவாக்கலாம். ஆக மீனராசிக்காரர்களுக்கு புதன் 4 சுகாதிபதியாக இருந்தாலும் ராசிக்கு 7 கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்று சொல்லக்கூடிய நிலையை இவர்களுக்கு கொடுப்பதனாலும் ராசி மேலே நீசம் விடுவதனாலும் மீனராசிக்காரர்கள் தான் செய்ய போகிற விஷயத்தை எழுதி காட்டுவதனாலையும் ஒருத்தட்ட சொல்லுவதனாலையோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதுனாலையோ தான் மனசுக்குள்ள அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சால இவர்களுக்கே சில நேரங்களில் எதிராக திரும்பி அந்த காரியம் கைகூடாம அடுத்தவங்க கண்ணு பட வேண்டியது இல்லைங்க. மீனராசிக்காரர்கள் தாங்கன்னே தான் மேல பட்டு அந்த காரியத்தை செய்ய முடியாத சூழல்ல சில நேரங்கள் சிக்கி தவிப்பது உண்டு. அதெல்லாம் கூட மீனராசிக்காரர்கள் கண் திருஷ்டினால சந்திக்கிறாங்க. மீனராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு இருக்கு அப்படின்னா இவங்க இதை எப்படி எல்லாம் உணர்றாங்க சார்? அதாவது மீனராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் வெளியில எல்லாம் போய் உணர வேண்டியது இல்லை. இவங்க மனசே இவங்களை கேள்வி கேட்கும். எப்படி கேள்வி கேட்கும் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, நம்ம பிறந்த இடமும் சரியில்லை புகுந்த இடமும் சரியில்லைன்ற மாதிரி நமக்கு எதுவுமே சரியா இல்லை, நமக்கே சரியா இல்லை, நமக்கு யாருமே சரியா இல்லை அப்படின்னு
தன் மேலேயே தனக்கு விரக்திகள் அதிகம் மீனராசிக்காரர்களுக்கு அந்த நேரத்தில் வரும். அந்த நேரத்தில் எப்போ பார்த்தாலும் சோகப்பாட்டாக கேட்டு 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 மனசு அந்த சோகத்தை நம்ப வைக்கும். இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், எல்லா வாய்ப்புகளையும் இவங்களாவே வேண்டாம் போ அப்படின்னு சொல்கிற ஏற்கனவே வந்த மாதிரி தானே இது நடக்க போகுது அப்படின்னு இவர்களை நம்ப வைக்கும். இவர்களுடைய நம்பிக்கையில் அவநம்பிக்கை எப்பொழுதுமே ஏற்படும். மீனராசியினுடைய அந்த ஆழமான மனசே இவங்களுக்கு எதிராக திரும்பும். தனியாக நின்று கண்ணீர் வடிக்கிற மாதிரி தோணும். பாதுகாப்புக்கு யாருமே இல்லைன்னு தோணும். ஒண்டி கட்டையாக வாழ்கிற மாதிரியான உணர்வுகள் உண்டாகும். யாரு கூட இருந்தாலும் யாரும் பலன் தரலையே அப்படிங்கிற மாதிரியான சூழல்களை இவர்களுக்கு உருவாக்கும். சரி, இதெல்லாம் எனக்கு பிரம்ம இல்லையா, நிஜமாவே அப்படித்தான் நடக்குது அப்படின்னா நிஜமாவே உங்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு அதிகப்பட்டு போச்சுன்னு அர்த்தம். உங்கள் கண்ணு மேலே உங்களுக்கு நம்பிக்கை வராது, உங்கள் சொல்லு மேலே உங்களுக்கு நம்பிக்கை வராது. நீங்கள் பார்ப்பதெல்லாம் தப்பாக தோணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பாக போகும். அப்படிப்பட்ட சூழல் வந்தால் மீனராசிக்காரர்கள் கண் திருஷ்டி பாதிப்புக்கு அதிகம் ஆட்படுகிறார்கள்னு அர்த்தம். இதை விட கொடுமை என்ன தெரியுங்களாங்க, ராசிக்கு 5 பூர்வ புண்ணியாதிபதி சந்திரபகவான் ராசி மேலே உட்கார்ந்துருந்ததுனால மீனராசி சந்திரனுக்குரிய தாய் கிரகம்னு சொல்கிறான். அம்மா அடிக்கடி சம்பாதிக்கிற காசெல்லாம் அம்மாவுக்கு கொண்டே வைத்திய செலவுகளில் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை. 6க்கு அதிபதியான சூரியன் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியாக வருவதால் நல்லா இருந்த அப்பா திடீர்னு நோய்வாய்ப்படுறாரு. நிறைய காசுகள் அவருக்காக நாங்கள் இழந்துட்டோம். அவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கிறது எங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்குது. ஏதோ தெரியல, அப்பா குடும்பத்துக்கு ஒரு பெரிய போனா இருந்தாரு, அவர் இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படுறார். அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகளை மீனராசிக்காரர்கள் திருஷ்டி பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் அதிகம் சந்திக்க வேண்டியது வரும். இவருக்கு 11 லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானே ராசிக்கு விரையாதிபதியாக வர்றதுனால வரவேண்டிய வரவெல்லாம் நின்று போயிட்டு அதிகமான விரய செலவுகள், செய்த செலவையே திரும்ப திரும்ப செய்கிறது, ஒரே நோய்க்கு திரும்ப திரும்ப வைத்தியம் பார்க்கறது, ஒரே விஷயங்களை திரும்ப திரும்ப செஞ்சு வீடு பழுது போகிறது, வண்டி வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது, ஒரு சொத்து சுகமோ வாங்கினாலும் அதை பதிய முடியாமல் போயிடுறது, அப்படி இல்லைனாலும் போலி ஆளுகள்கிட்ட போய் சிக்கிக்கிறது, போலியான அட்வைஸுக்குள்ளே போய் மாட்டிக்கிறது, குருமார்கள் இவர்களுக்கு எதிராக திரும்புவது, கோவில் விஷயங்களே நம்பிக்கை இல்லாமல் போயிடுறது, ஆன்மீகத்தின் மேலே ஈடுபாடு இல்லாமல் போயிடுறது, அதுவரையும் நம்பின தெய்வத்தையே எதிர்த்த கேள்வி கேட்கறது, கோவிலை நான் என்னோட வரமாட்டேன்னு சொல்லிட்டு சாமிகிட்டே சவால் விடுறது, இது எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு தோன்றும். அப்படியே இல்லைனாலும் தெய்வத்தின் மேல நம்பிக்கை வச்சிருந்தாலும் சரி, பரிகாரங்கள் பலன் தரும்னு நம்பிக்கை வைத்திருந்தாலும் சரி, அது செய்ய முடியாத சூழல்கள் இவர்களுக்கு உருவாகும். இந்த வருஷம் அப்பாவுக்கு கரெக்டான முறைகளில் முன்னோர்களுக்கு நம்ம திதி தர்ப்பணங்களை சரியாக கொடுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு சரியான அந்த தர்ப்பணங்களை சொல்லி கொடுக்கணும்னு நினச்சா பர்டிகுலராக அந்த தேதியில் செய்ய முடியாத ஏதோ ஒரு சூழல் இவர்களை சேரும். அப்ப மீனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நகை பணத்துக்கு ஆதிக்க கிரகமா வர்றாரு. அதனாலதான் தனகாரகன் அப்படின்னு சொல்றான். அதை விட புத்திரகாரகர்னு அதிகம் சொல்றான். மீனராசிக்காரர்களுடைய குழந்தை பாதிக்கப்படுது, அடிக்கடி மனச்சோர்வுக்கு ஆளாகுது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, உங்களுக்கு எதிராக திரும்புது அப்படின்னு சொன்னா உங்க குடும்பத்துல திருஷ்டி பாதிப்பு அதிகமா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். வாங்கின நகையெல்லாம் அடமானத்துக்கு போகுது, சம்பாதிக்கிற காசெல்லாம் வட்டிக்கு போகுது, வட்டிக்கு மேல வட்டி வாங்கி நான் நயா பைசா அனுபவிக்கலையா, யாரோ வாங்கின கடனுக்கு நான் தண்டம் கட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா மீனராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு அதிகம் இருக்குன்னு அர்த்தம். காவயிறு கஞ்சியா இருந்தாலும் நல்ல மனசோட வாழக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த கண் திருஷ்டி பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த காவைத்து கஞ்சியை கூட மனசார சாப்பிட முடியாத சூழல் உருவாகும். பசி இருக்கும், சாப்பிட தோணாது, கிச்சன் பக்கமே போக தோணாது. ஆண்களாக இருந்தால் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு சாப்பாடே இருந்தாலும் சாப்பிட தோணாது, அல்லது சாப்பிட தோணுங்கிற நேரத்தில் அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழல்களை மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள். இவ்வளவு பாதிப்புகளை சந்திக்கிற மீனராசிக்காரர்கள் இந்த கண் திருஷ்டி பாதிப்புலேருந்து வெளியில வர்றதுக்கு இவங்க என்னதான் சார் பண்ணணும்? மீனராசிக்காரர்களுடைய மனசே அவங்கள்ட்ட பேசும். அதாவது உன்னை யாரோ ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, தப்பா வழி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க, உன்னை தவறாக பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படின்ற உள்மனசு என்பது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருஷ்டி பாதிப்பு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஏதோ தப்பாக நடக்குதே. ஏன்னு சொன்னால் மீனம் என்பது குரு பகவானை அம்சமாக பெற்ற ஒரு ராசி. அந்த மனசே ஒரு கோவில் போன்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன ராசிக்காரர்கள் திருஷ்டி பாதிப்புலேருந்து வெளியில் வருவதற்கு சில வாழ்வியல் பரிகார முறைகள், எளிய வழிபாட்டு முறைகளை பார்ட் 1ல நம்ம சொல்லியிருக்கோம். அது இருந்தாலும் கூட முதல்ல இவங்க செய்ய வேண்டியது, கோவில் போன்ற உங்கள் மனசுக்குள்ள யாரை எங்கன நிறுத்தணுமோ அங்கன நிறுத்தணும். எல்லாரையும் கொண்டுட்டு கருவறையில் நிறுத்த முடியாது. கல்லறை கட்டி வைக்க வேண்டியவர்களை கருவறைக்குள் விட்டதனால் மீனராசிக்காரர்கள் திருஷ்டி பாதிப்புக்கு அதிகம் ஆட்படுவாங்க. அதனால யாரை எங்கே எப்படி எந்த சூழலில் வைக்கணுங்கிற நிலையை முதல்ல மீனராசிக்காரர்கள் தெரிந்து கொண்டாலே கண் திருஷ்டி பாதிப்பு வராது. யாருக்காக எங்கே எவ்வளவு நேரம் நம்மளுடைய உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு மீனராசிக்காரர்கள் தெரிந்து கொண்டாலே கண் திருஷ்டி பாதிப்பு அதிகம் வராது. இவங்களும் நம்மளை போல தானே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் உளராமல் இருந்தாலே
மீனராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு அதிகம் வராது. தான் செய்ய போற விஷயத்தை ஒருத்தட்ட முன்னாடியே சொல்லாம இருந்தாலே மீனராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு அதிகம் வராது. தன்னுடைய குழந்தைகளுடைய நலனையும் எதிர்காலத்தையும் தன்னுடைய குழந்தைகள் தான் மேல பாசமா இருக்கக்கூடிய விஷயத்தையும் ஒருத்தட்ட சொல்லாம இருந்தாலே மீனராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு வராது. உள்மனசு சொல்வதை மீனராசிக்காரர்கள் கேட்டாலே கண் திருஷ்டி வராது. வெளிமனசு இவர்களை ஏமாத்தும், உள்மனசு ஆழமா சொல்லும் நீ ஏமாற போற, ஏமாந்துகிட்டு இருக்கன்னு. உள்மனசு சொல்வதை மீனராசிக்காரர்கள் கேட்டுக்கொண்டால் கண் திருஷ்டி பாதிப்பிலிருந்து நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வெளியில வரலாம். யாரை எங்கே எப்பொழுது இவர்கள் நிறுத்த வேண்டுமோ அங்கே நிறுத்தினால் மட்டுமே மீனராசிக்காரர்கள் செல்வ வளத்தோடும் மன நிம்மதியோடும் கண் திருஷ்டி பாதிப்பிலிருந்து நிச்சயமாக வெளியில வர முடியும். அதே மாதிரி வழிபாடு முறைகள் நம்மளை சொல்லியிருக்கோம், நிறைய சொல்லியிருக்கோம். மீனராசிக்காரர்கள் வாரத்துல ஒரு நாளாவது தண்ணீர் பக்கத்துல, ஒரு கடலுக்கு பக்கத்துல, ஒரு அருவிக்கு பக்கத்துல, எதுவுமே இல்லைனாலும் ஒரு கோவில் தீர்த்தத்துக்கு பக்கத்துலையாவது கொஞ்ச நேரம் நின்று அதை பார்க்கும் பொழுதே அவர்களுடைய அந்த எண்ண பார்வைகள், நல்ல அலைகள் அவங்க மேல நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வரும். கண் திருஷ்டி பாதிப்பு நிச்சயமாக இவர்களுக்கு நிவர்த்தி ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு எதனால ஏற்படுது, இதுலேருந்து நிவர்த்தி பெறுவதற்கான வழிமுறைகளை இந்த எபிசோட்ல எங்களுக்காக சொன்னீங்க சார். தொடர்ச்சியாக இது மாதிரியான ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நாங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மீனராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண் திருஷ்டி பாதிப்பினால எப்படியெல்லாம் ஆளாறீங்க, இதுலேருந்து வெளியில வருவதற்கான நிவர்த்தி முறைகளை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. தொடர்ச்சியாக இது மாதிரியான ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.